அனைவருக்கும் இனிய வணக்கம். ராஜஸ்ரீ கந்தகுமாரன் குரூப்சிட்டிப்பாளையம். நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்கிறேன்னா, ஒரு அழகான தகவல். நம்ம மனசில் எல்லாருக்கும் தோணும், சந்திரன் அந்த சந்தா மாமா அப்படின்னு சொல்லுவோம். நிலா வந்து எல்லாருமே மாமா, குழந்தைங்களாகட்டும் நம்மளாகட்டும், நம்ம பாட்டி அம்மா அவங்களோட தலைமுறையிலையும் எல்லாரும் மாமா மாமான்னு தான் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி அப்படின்னு நமக்கு மனசில் தோணும். ஆனால் யார்கிட்ட கேட்குறது? நம்ம அம்மா கிட்ட கேட்டாலும் எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்கம்மா, அதனால் நானும் அப்படி தான் சொல்கிறேன் அப்படின்னு தான் எனக்குமே எங்கள் அம்மா கிட்டேருந்து பதில் வந்தது. ஆனால் இப்போதைக்குள்ளே தான் எங்களுக்கு அது அன்னமையா பாட்டில் கூட வரும். சோமுனிతో పుట్టువట సొంపు కళలుకే మరుదు அப்படின்னு அன்னமையா பாடியிருப்பாங்க. அம்மாவை பற்றி பாடின பாடலை இந்த அமுதம் கடையும் போது தான் மகாலட்சுமி தோன்றினாள் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு இதிகாசங்கள் எல்லாம் படிக்கும்போது, புராணம் படிக்கும்போது எல்லாம் நமக்கு புரியும். அதே மாதிரி அமுதம் கடையும் போது தான் மகாலட்சுமி கூட நம்மளோட நிலாவும் தோன்றினார் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும். இப்போ பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி தன்னோட குஞ்சை எப்படி பாதுகாக்குது? ஒரு 3 மாதம் பாதுகாக்கும். அனிமல்ஸு ஒரு 6 மாதம் தன்னோட தாயும் குழந்தையும் அது என்ன ஏதுன்னு புரியும். அப்புறம் மெயிலு ஃபீமேலு அப்படின்னு அவங்களுக்கு அது அடுத்தது தெரியாது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஜென்மம் வந்து நம்ம குழந்தை, நம்ம வீட்டுக்காரு, நம்ம பையன் அப்படிங்கிறது தெரியும். அடுத்த ஜென்மத்துக்கு நமக்கு அது தெரியுமா? தெரியாது. ஆனால் கோயிலுக்குள்ளே இருக்கிற இந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கிற அந்த தாய் மாரியம்மான்னு சொல்கிறோம், மகாலட்சுமி தாய் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா அம்பாளையும் நம்ம அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுறோம். அப்புறம் அந்த அம்மாவோட கூட பிறப்பு தான் நம்மளோட நிலா, சந்திரன். அப்போ வந்து நம்ம வந்து சந்திரனை மாமா அப்படின்னு எல்லா தலைமுறைக்கும் எப்படி ஒரு அம்மாவா மகாலட்சுமி நிற்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு எந்த தலைமுறைக்கும் அந்த அம்மாவோட கூட பிறப்பாங்க அந்த நிலா தான் நமக்கு மாமா முறை வருது. அதனால தான் நம்ம எல்லாருமே குழந்தைங்க கிட்ட மாமா, சந்தா மாமா அப்படின்னு சொல்லி சந்திரனை அறிமுகப்படுத்துகிறோம். ஓகேங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.